அனைவருக்குமே வணக்கம். சப்போஸ் நீங்கள் ட்ராவல் அதிகமாக பண்ணுவீங்கன்னா, இல்லைன்னா நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா நம்ம நாட்டிலே வந்து சுற்றி பார்க்குறாங்க, இல்லைன்னா வெளிநாட்டில் போயிட்டு சுற்றி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அது மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா, தென் உங்களுக்கு சப்போஸ் ஒரு நல்ல ட்ராவல் ரிலேட்டட் கிரெடிட் கார்டு வேணும்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். சப்போஸ் உங்ககிட்ட ஒரு நல்ல ட்ராவல் ரிலேட்டட் கிரெடிட் கார்டு இருக்குன்னா அது உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து அந்த ட்ராவல் பண்ணும்போது யூஸ் ஆகும். தென் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல என்னன்னா, ப்ரோ ஒரு நல்ல ட்ராவல் ரிலேட்டட் கிரெடிட் கார்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். தென் நீங்கள் இந்த சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற கிரெடிட் கார்டு பேர் என்னன்னா ஸ்காப்பியா ஃபெட்ரல் பேங்க் கிரெடிட் கார்டு. ஃபெட்ரல் பேங்க் தான் இந்த கிரெடிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு நீங்கள் வேணும்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி என்னன்னா ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதை வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க சம் இஷ்யூனால. ஆனால் இப்போ என்னன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டில் என்னன்னா இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, தென் எந்த விதமான அந்த ஆனுவல் ஃபீஸ் கிடையாது. ஸோ அதனால சப்போஸ் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வாங்கினதுக்கப்புறம் சப்போஸ் இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லைன்னா நீங்கள் எந்த விதமான அந்த சார்ஜஸ்லாம் வந்து தரவே தேவையில்ல. சப்போஸ் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கான பில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக மெயினாக எதுக்கு இந்த கிரெடிட் கார்டை வாங்கலாம்னா, ஏன்னா இதில் எந்த விதமான அந்த ஃபோரெக்ஸ் மார்க்கப் ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால சப்போஸ் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் இன்டர்நேஷனலாக வெளிநாட்டில் போயிட்டு இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது மற்ற கிரெடிட் கார்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 1.5%, 2% அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபோரெக்ஸ் மார்க்கப் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் இதில் எந்த விதமான அந்த ஃபோரெக்ஸ் மார்க்கப் ஃபீஸ் வந்து கிடையாது, 0 ஃபோரெக்ஸ் ஃபீஸு. தென் இந்த கிரெடிட் கார்டில் என்னன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடைச்சிடும். ஸோ அதனால சப்போஸ் உங்களுக்கு அடுத்த மாசத்துல இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக அந்த ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பண்ணணும்னா அப்போ நீங்க இந்த மாசத்துல இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக மினிமம் அட்லீஸ்ட் வந்து 10,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அது ஸ்பெண்ட் பண்ணாதான் நீங்க அடுத்த மாசத்துல இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக அந்த ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க அந்த ஏர்போர்ட் லான்ச் இருக்கு இல்லையா, அங்கே நீங்க ஃப்ரீயாவே அங்கே இருக்கிற அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கலாம், அங்கே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமாக அந்த ஸ்பா ஆக்சஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து கிடைச்சிரும். எந்த ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுலையுமே உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து தரமாட்டாங்க. ஆனால் இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். ஆனால் இதில் என்னென்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடைச்சிருது. நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னா, இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதாவது என்னென்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பிக் பாஸ்கெட்டு, டன்ஸோ, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அஜியோ, நைகா, தனிஷ்கு, டைட்டனு, ஃபார்மசி, டாடா 1mg, மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, நைக்கி, தென் டிஷ் டிவி, டாடா பிளே, விஏ, ஏர்டெல்லு, ஐஆர்சிடிசி. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 10% வந்து ரிவார்ட்ஸ் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஸ்காப்பியா ஆப்பில் அந்த ட்ராவல் புக்கிங்ஸ்லாம் பண்ணிங்கன்னா, அதாவது என்னென்னா அந்த ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, இல்லைனா அந்த பஸ் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, இல்லைனா அந்த வீசா இருக்கு இல்லையா அது, இல்லைனா ஹோட்டல் புக்கிங்ஸு, அதை நம்ம ஸ்டேஷன் கூட சொல்லுவோம். அது எல்லாமே நீங்கள் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு 20% வந்து ரிவார்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ இதுலேயுமே நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த கத்தார் ஏர்வேஸு, ஸ்பைஸ் ஜெட்டு, விஸ்தாரா, தென் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ட்ராவல் புக்கிங்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு 20% ரிவார்ட்ஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ இதில் என்னென்னா 5 ஸ்காப்பியா காயின்ஸோடைய மதிப்பு வந்து 1 ரூபி. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு அந்த ரிவார்ட்ஸில் கிடைக்கும் இல்லையா, அதாவது என்னென்னா அந்த ஸ்காப்பியா காயின்ஸில் கிடைக்கும் இல்லையா, அதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம்னா நீங்கள் அந்த ஸ்காப்பியா ஆப்பில் போயிட்டு அந்த ட்ராவல் புக்கிங்கில் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, இல்லைனா அந்த ஹோட்டல் புக்கிங்ஸு அது எல்லாமே பண்ணும்போது அப்போ நீங்கள் அந்த ஸ்காப்பியா காயின்ஸை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு அந்த ஸ்காப்பியா காயின்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் இவங்களுடைய ஆப்லேயே அந்த ட்ராவல் புக்கிங் பண்ணும்போது அதை நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைச்சிருச்சுன்னா அது கூடவே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இன்னொரு ரூபே கிரெடிட் கார்டு வந்து கிடைச்சிரும். அதாவது என்னென்னா அந்த ஸ்காப்பியா ஃபெட்ரல் பேங்க் ரூபே கிரெடிட் கார்டு வந்து கிடைச்சிரும். ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக இந்த ரூபே கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, இது மூலியமாக சப்போஸ் நீங்கள் 500 ரூபா இல்லைனா அதுக்கு மேலே சப்போஸ் நீங்கள் யூபிஐ இல்லைனா அந்த ரூபே ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு 5% ரிவார்ட்ஸ் வந்து கிடைச்சிரும். அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டில் என்னென்னா உங்களுக்கு அந்த ட்ராவல் நவ் பே லேட்டர் ஆப்ஷன் வந்து கிடைச்சிரும். அதாவது என்னென்னா நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வேணும்னா இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் அப்புறமா வந்து பே பண்ணிக்கலாம், பே லேட்டரு. ஸோ அதனால் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. தென் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக சப்போஸ் நீங்கள்
50,000 ரூபாய்க்கு ஏதாச்சும் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாச்சும் ஒரு ட்ராவல் ரிலேட்டட் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக அந்த 50,000 ரூபாய் பண்ண டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து சப்போஸ் உங்களுக்கு ஒரே கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட்டில் பே பண்ணுறதுக்கு அமௌண்ட் இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு ஒரே கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட்டில் அதை வந்து பே பண்ண வேணாம்னா அந்த டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் பண்ண அந்த 50,000 ரூபாய் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, அதை சப்போஸ் உங்களுக்கு இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த ஆப்ஷன் கூட இவங்க உங்களுக்கு தராங்க. ஸோ இப்போ என்னைய பொறுத்தளவுக்கு எதுக்கு வந்து எனக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து பிடிச்சிருக்குன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீஸ் வந்து கிடையாது, எந்த விதமான ஆனுவல் ஃபீஸ் வந்து கிடையாது. இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. தென் இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் சப்போஸ் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஃபாரினில் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணும்போது அதில் எந்த விதமான அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கப் ஃபீஸ் வந்து கிடையாது. தென் மெயின் என்னன்னா இந்த கிரெடிட் கார்டில் அன்லிமிட்டெட் டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடைச்சிருது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்கேப்பியா ஃபெடரல் பேங்க் கிரெடிட் கார்டோடைய டீட்டெயில்டான ரிவ்யூ தான் பார்த்துருக்கோம். இப்போது இந்த கிரெடிட் கார்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா இல்லையா, அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப்போஸ் உங்களுக்கு 3 லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.